ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான இன்றைய மன்னா மத்தேயு புத்தகம் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்து இருக்க மாட்டாது. பாருங்க அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள்னா ஆண்டவர் நம்மை குறித்து தான் சொல்லுகிறார். உலகத்துக்கு வெளிச்சமாய் நம்மை வைத்திருக்கிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்க அநேகருக்கு நாம் பிரயோஜனம் உள்ளவர்களாய், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் நற்கிரியைகளை செய்ய ஆமென் ஆண்டவர் நம்மை வெளிச்சமாய் வைத்திருக்கிறார். இப்போ நான் வசனம் பேசுறேன் பாருங்க, இது ஒரு நற்கிரியை. நம்மால் முடிந்த உதவிகளை மற்றவர்களுக்கு செய்வது அது ஒரு நற்கிரியை. அநேகருக்கு நாம் பிரயோஜனமாய் ஆசீர்வாதமாய் வெளிச்சமாய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் நம்மை குறித்தே கவலைப்பட்டு கலங்கி இல்லாதபடிக்கு நாம் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வெளிச்சமாய் பிரயோஜனமாய் ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து நாம் ஆமென் செயல்பட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை நாம் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பாராக. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். ஆண்டவரே, இதை கேட்கிற ஒவ்வொரு மக்களோடு பேசுங்கப்பா. அவர்கள் தங்களை குறித்தே கவலைப்பட்டு ஆண்டவரே வேதனைப்பட்டு இல்லாதபடிக்கு ஆண்டவரே நீர் ஆண்டவரே உலகத்துக்கு வெளிச்சமாய் வைத்திருக்கிறீர் என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்தவர்களாய், குடும்பத்துக்கு பிரயோஜனமாய், மற்றவர்களுக்கு ஆண்டவரே அப்பா பிரயோஜனமாய் ஆசீர்வாதமாய் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் மாற்றுங்கப்பா. நற்கிரியைகளை செய்கிறவர்களாய், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் ஒவ்வொருவரையும் மாற்றுங்க, அபிஷேகத்து பயன்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து மூலம் பிதாவே ஆமென். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.